விசுவாசத்தை குறித்து நாம் கடந்த வாரங்கள்ல விசுவாசம் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி நாம் சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கும் விசுவாசம் எப்படி வருகிறது அப்படிங்கறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசம் எப்படி வருகிறது? எல்லாரும் சொல்லுங்க. கேள்வியினால் வருகிறது. எப்படி வருகிறதுங்க? எடுத்து வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எல்லாம் பாக்கியம் உள்ள ஜனங்க. இந்த ரெகுலரா சர்ச்சுக்கு வர்றீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாக்கியம் உள்ள ஜனங்க. ரெகுலரா சர்ச்சுக்கு வர்றவங்களோட வாழ்க்கை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாம சர்ச்சுக்கு வர்றவங்களோட வாழ்க்கைய பார்த்தா, ஏன் ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு வாரம் முழுக்க தேவனோடு ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு இருக்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றாங்க. உறவு இல்லை அப்படின்னா என்ன ஆக முடியாதுங்க, ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு வர முடியாது. தடைகள் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், இல்லை வேற ஏதாவது சூழ்நிலைகள் வரும், அவங்களுக்கே வரத்துக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். ஓகே, அப்போ நீங்க வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறதுனால உங்களுக்குள் விசுவாசம் வருகிறது. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள கையை குலுக்கி சொல்லுங்க, நீங்க வசனத்தை கேட்கிறீங்க. வசனத்தை கேட்கறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, வசனத்தை கேட்கும் போது நமக்கு விசுவாசம் வருகிறதுங்கிறத குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். இப்போ சுகம் பெறுவதற்கான விசுவாசம் எப்படி வருகிறது அப்படிங்கறத குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேரு அடிக்கடி என்ன சுகவீனம் தாக்குது அப்படின்னு சொல்றவங்க உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. அடிக்கடி என்ன பலகீனம் சுகவீனம் தாக்குது அப்படின்னு சொல்றவங்க. சரி, இப்போ இன்னைக்கு நான் பலகீனத்தோட சுகவீனத்தோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பலகீனம் இருக்கு, சுகவீனம் இருக்கு. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நற்செய்தி கவனிங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு நீங்க முடிஞ்சு போகும்போது நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முடிஞ்சு போகும்போது போக போறது இல்ல, சாட்சி சொல்லிட்டு போக போறீங்க. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர், நான் இந்த பலகீனத்தோட வந்தேன், ஆண்டவர் என்ன இன்னைக்கு சுகமாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. பக்கத்துல பார்த்து விசுவாசிங்க. இன்னைக்கு போகும்போது சுகத்தோடு நீங்க புறப்பட்டு போக போறீங்க. ஹல்லேலூயா. சரி, சுகம் பெறுவதற்கான விசுவாசம் எப்படி வருகிறது சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் பெறறதுக்கான விசுவாசம் எப்படி வருது? சுகம் பெறுவதற்கான விசுவாசம் எப்படி வருகிறதுனா, சுகம் அளித்தலை குறித்த வேத வசனத்தை கேட்க 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 நமக்குள்ள என்ன வந்துருதுங்க? நமக்குள் விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சுகம் அளித்தலை குறித்த, சுகத்தை குறித்த வேத வசனங்களை கேட்க 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 விசுவாசம் பெருகுது, சுகம் உண்டாகிறது. இப்ப அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் சில காரியங்களை பார்த்தோம். பவுல் என்ன செய்தான் அப்படின்னா, பவுலோட விசுவாசத்தினால அந்த மனுஷன் சுகமாகவில்லை. நல்லா கவனிங்க. சுகவீனத்தோட வர்றீங்க. நான் கூட பெனிகின் மீட்டிங்க்கு போனேன். பெனிகின் மீட்டிங்ல போய் பாம்பேல அவர் வந்திருக்கும் போது பெனிகின் மீட்டிங்க்கு போனேன். அங்க போனப்போ எனக்கு ஒரு சுகம் தேவைப்பட்டது. எனக்கு ஒரு தோல்ல ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்திருந்தது. ஸ்கின் அலர்ஜி வரவும் அது சுகமாகும் பார்த்தா சுகமாகவே இல்லை. சரின்னு பெனிகின் மீட்டிங் போனேன். பெனிகின் மீட்டிங் போனப்போ ஆண்டவரே என்ன சுகமாக்குங்க சுகமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நிறைய பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்தது, எனக்கு சுகமாகவே இல்லை. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த பேபிஸ் வர்றாங்க பாத்தீங்களா, பேபிஸ்க்கு, அதாவது இயேசுவையே அறியாம வர்றவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை விசுவாசம், இயேசு சுகமாக்குவாருங்க அப்படின்னு சொல்லி இப்ப ராஜேஸ்வரி அம்மா ஒருத்தரை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இயேசு சுகமாக்குவாரு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு அவங்க சொன்னதே வேத வாக்கு மாதிரி ஆயிடுச்சு, அதுவே ஒரு சுவிசேஷம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, வந்து இங்க வந்ததும் அவங்களுடைய எண்ணமெல்லாம் பிரசங்கத்துல கவனம் போகாது, நான் சுகமடைவேன். ஹல்லேலூயா. அப்ப சுகமடைவேன்னு விசுவாசிக்கும் போது அவங்க சுகமாய் போயிடுறாங்க. ஆனா வசனத்துல வளர்ந்து அறிவு பெருக்க பெருக்க என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா ஜெபம் பண்ணும்போது நடக்கிறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியில இருந்து வரும்போது கட்டளை கிடையாது, கிருபை. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கிருபையோடு கூடிய கட்டளைகளும் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்கு வசனம் இருக்குதே, அவருடைய வசனத்தினாலே நாம் குணமாகிறோம். அவர் தம் வசனத்தை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறார்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு விசுவாசிய வசனத்தை அனுப்பி சுகமாக்குறாரு, அவ்விசுவாசிய வல்லமைய அனுப்பி சுகமாக்குறாரு. இதுதான் வித்தியாசம். நமக்கு வல்லமையினால பல சமயம் சுகம் கிடைக்காதுன்னு சொல்லல, சில சமயங்கள்ல கிடைக்காது. ஆனா அப்படி வல்லமையினால கிடைக்காத சுகத்தை எப்படி நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, விசுவாச அறிக்கை, வசனத்தை விசுவாசித்து அதை நம்ம வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில என்ன வந்துருதுங்க, சுகம் அது கடந்து வந்து விடுகிறது. சரி, இந்த பவுலினுடைய விசுவாசத்தினால அந்த மனுஷன் சுகம் பெறல, சுகம் அடைவதற்கான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அந்த முடவனுக்குள்ள சுகமடைவதற்கான விசுவாசம் இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், முடவனுக்குள்ள சுகமடைவதற்கான விசுவாசம் இருந்தது. உங்களுக்குள்ள சுகமடைவதற்கான விசுவாசம் இருந்தா உடம்பு சுகமாகும், மனசு சுகமாகும், குடும்பம் சுகமாகும், பணம் சுகமாகும், எல்லாமே சுகமாகும். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த விசுவாசம் வளர 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 நாம் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். இங்க பவுல் 3 காரியங்களை செய்யறான். அவன் என்ன செய்யறான்? சுவிசேஷத்தை, சுகமாக்கிறதுக்கு முன்னாடி சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. சுகம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அந்த சுவிசேஷத்தை கேட்ட போது என்ன நடந்ததுன்னா, பவுல் 3 காரியங்களை செஞ்சான். அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான், சுகமடைவதற்கான விசுவாசம் அவனுக்குள் உண்டுங்கிறத கண்டுபிடித்தான். 3வது, அவனை எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொன்னான். இதே போல இந்த மனுஷனும் 3 காரியங்களை செய்யறான். அவன் என்ன செய்யறான்? பவுல் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை அவன் கேட்டான், சுகம் பெறுவதற்கான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். 3வது, எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு வாரம் நான் பிரசங்கிக்கிறேன், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்டு உங்களுக்குள்ள விசுவாசம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கேட்டு நீங்க விசுவாசம் அடையும் போது என்ன நடக்குது? அங்க அற்புதம் நடந்து விடுகிறது. எந்த ஊழியக்காரங்க கையிலயும் அற்புதம் இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த ஊழியக்காரர் கையிலயும் அற்புதம் இல்ல, எந்த மனுஷன் கையிலயும் அற்புதம் இல்ல, எல்லாம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அது உன் வாயினால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ எங்க இருந்து இந்த மனுஷனுக்கு சுகம் பெறுவதற்கான விசுவாசம் கிடைத்தது? இந்த முடவனாய் இருந்தானே, அவனுக்கு எங்க இருந்து சுகம் பெறுவதற்கான விசுவாசம் வந்தது அப்படின்னு பார்த்தா, அவன் கேட்ட வசனத்தில இருந்துதான் அவனுக்கு சுகம் பெறுவதற்கான விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்த சைடுல நமக்கு குறைவு இருக்குதோ அந்த சைட குறித்த வசனங்களை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் பைபிளை நிறைய படிக்கணும், அற்புத கோலை எடுக்கணும், எடுத்து அதை உங்க வாய் சொல்ல உங்க காது கேட்டுக்கிட்டே இருக்கணும். சர்ச்சுக்கு வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்க 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 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில விசுவாசம் பெருகி அந்த பகுதியில மாற்றம் வந்துவிடும். அந்த பகுதியில நீங்க ஆசீர்வாதத்திற்குள் கடந்து போக முடியும். சரி, ஓகே. இப்போ அடுத்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்துல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அப்புறம் ரட்சிப்பு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுவிசேஷம் தான் என்ன செய்யுது? ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவ பலனாய் இருக்குன்னா, ஆண்டவருடைய சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். சரி, அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷமே ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கான தேவ பலன். திருப்பி
திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷமே ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கான தேவபலன். இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷமே எனக்கு ரட்சிப்பு உண்டாக தேவபலன். கிறிஸ்துவின் சுவிசேஷமே எனக்கு ரட்சிப்பு உண்டாக தேவபலன். சரி, அப்படின்னா என்ன? அப்படின்னா கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உண்டாக்குகிற தேவ பாதுகாப்பு, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற எல்லா விதமான சுகம், விடுதலை, ஆசீர்வாதங்கள், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கினதுதான் என்னதுங்க? சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை சொல்லுவதுதான் என்னதுங்க? கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, நான் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு நீங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையாவதற்காக, ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அடங்கின அந்த வேத வசனங்கள், அவர் எப்படி சுகம் கொடுக்கிறார், அவர் சுகத்தை மையமாக கொண்ட அவருடைய வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது, செழிப்பை குறித்து வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது, ஆரோக்கியத்தை குறித்து வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது, சமாதானத்தை குறித்து வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது, இது எல்லாம் உள்ளடங்கினதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் அப்படின்னா ஏதோ ஆண்டவர் சிலுவைக்கு போனது, அவர் மரித்தது, 3ஆம் நாளில் எழுந்தது, இது மட்டும் சுவிசேஷம் அல்ல. பூரண சுவிசேஷம் அப்படிங்கிறது என்னன்னா, இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு எதையெல்லாம் மீட்டு கொடுத்திருக்கிறார், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை எப்படி வைத்திருக்கிறார், நாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியுங்கிறத ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனையும் சுவிசேஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த சுவிசேஷமே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த சுவிசேஷமே. எந்த சுவிசேஷமே? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷமே. சொல்லுங்க, அந்த சுவிசேஷமே என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படுவதற்கு தேவபலனாய் இருக்கிறது. இப்ப கேக்குறேன், சர்ச்சுக்கு நீங்க வந்துட்டு போனா உங்க வாழ்க்கையில சுகம் வர முடியுமா? சர்ச்சில் வந்து தூங்கிட்டு போயிடுறீங்க, இல்ல முடியற நேரத்தில் வந்து ஆமேன் போட்டு போயிடுறீங்க. சிலர் அந்த வாரம் பூரா சர்ச்சுக்கு போகலைன்னா எனக்கு நல்லாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர்றவங்க இருப்பாங்க. அப்போ அப்படி சர்ச்சுக்கு வந்தா உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வர முடியுமா? சுகம் வர முடியுமா? செழிப்பு வர முடியுமா? ஆசீர்வாதம் வர முடியுமா? அப்படின்னா எதுவுமே வர முடியாது. ஏன்னா ஏன் முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும். வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை உங்க வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அதை உங்க இருதயத்துல நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்போ உங்க விசுவாசம் பெருகும். அப்படி விசுவாசம் பெருகுகிற போதுதான் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் ரட்சிப்பு வர முடியும், ஆத்தும ரட்சிப்பு வர முடியும், எல்லாத்திலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் வாழ்க்கை வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறதின் மூலமாக மட்டுமே மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்ம ரட்சிப்பு, இப்போ சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லிட்டேன். சுவிசேஷம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுகத்தை குறிச்ச, பணத்தை குறிச்ச, சமாதானத்தை குறிச்ச, இப்படி என்னெல்லாம் உண்டோ வாழ்க்கையின் எல்லா பகுதிகள் சார்ந்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் குறித்து அறிந்து கொண்டு விசுவாசிப்பதுதான் என்ன கொண்டு வருங்க? நமக்குள்ள அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டாங்க. சொல்லுங்களேன், ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டாங்க. சொல்லுங்க, யாராவது எல்லாம் படிச்சவங்க தானே? ஸ்கூலுக்கு போனவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கிறாங்களா? யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கிறாங்க?
நல்லா படிச்சவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் யார் பரிபூரண சுகத்தோடு வாழ முடியும், யார் எல்லா ஐஸ்வர்யங்களோடும் வாழ முடியும், யார் எல்லா ஆசீர்வாதங்களோடும் வாழ முடியும், யார் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும், யாருக்கு வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் நன்மைகள் காணப்படும் அப்படின்னா வசனத்தை கேட்டு வசனத்தை இருதயத்துல வச்சு அதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி அதன் மூலமாய் அவங்களுக்குரிய உலகத்தை உண்டாக்குகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் வர முடியும். உங்களுக்குள்ள அந்த தியானம் பெருகுகிற போது, தியான பழக்கம் பெருகி அதனால விசுவாசம் வளர்த்து அந்த விசுவாசத்தை வாயினால சொல்லி 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 நீங்க சுதந்தரிக்க உங்க வாழ்க்கை அற்புதமா மாறிடும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் வாழ்க்கை அற்புதமா மாறத்தான் போகுது. இந்த 40 நாள்ல என் வாழ்க்கை மாறியே தீரும். இந்த புத்தகத்தை பைபிளுக்குள்ளேயே வச்சு வைக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? இத தலகாணிக்கு அடியில வச்சு வைக்கிறது இல்ல. என்ன பண்றீங்க? படிக்க போறீங்க. இதை என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொன்னையும் படிச்சு 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 மனப்பாடம் பண்ணிடாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தையே மனப்பாடம் மனப்பாடம் பண்ணிடாதீங்க. அது படிச்சு அதனுடைய அர்த்தத்தை எடுத்து அந்த அர்த்தத்தை தியானம் பண்ணி உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வாங்க. அப்போ ரட்சிப்பு அப்படின்னா என்ன? இந்த வசனம் 1:16 வாசிங்க. ரோமர் 1:16 வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷம் குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதீங்க. பாருங்க, வசனத்தை படிக்கிறதுக்கு சுவிசேஷம்னா நான் சொல்லிட்டேன். என்ன சுவிசேஷம்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தான் சுவிசேஷம். சொல்லுங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைகள் என்னவோ அதுதான் சுவிசேஷம். பாருங்க, நற்செய்தி. சுவிசேஷம்னா என்ன அர்த்தங்க? நற்செய்தி. அப்போ நீ சுகமாயிருப்பாய்னு எத்தனை வாக்கு தத்தம், அது நற்செய்தி. நீ செழிப்பாயிருப்பாய்னு எத்தனை வாக்கு தத்தம், அது நற்செய்தி. அப்போ அந்த நற்செய்தியை குறித்து நீங்க வெட்கப்படாம அதை விசுவாசிச்சுட்டா ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. பாருங்க, 3 காரியம். சாண்ட்விச் மாதிரி 3 காரியம். பிரெட் இருக்குது பாத்தீங்களா, அதை மேல ஒரு பீஸ் வைப்பாங்க, கீழே ஒரு பீஸ் வைப்பாங்க, நடுவுல ஆம்லேட்டோ இல்ல ஏதாவது சிக்கனோ இல்ல வேற ஏதாவது வைப்பாங்க, காய்கறியோ அந்த மாதிரி வைப்பாங்க நடுவுல. இப்போ மேல இருக்கக்கூடியது என்னதுங்க? அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். நடுவுல இருக்கிற அந்த ஸ்டஃப் இருக்கு பாத்தீங்களா, நடுவுல இருக்கக்கூடிய அந்த காய்கறியோ உருளைக்கிழங்கோ அல்லது வேற என்ன சொன்னாங்க, ஆம்லேட்டோ நடுவுல இருக்குது பாத்தீங்களா, அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த சுவையை உண்டாக்கக்கூடிய அந்த பொருள் என்னன்னா விசுவாசம். 3வது கீழே இருக்கக்கூடியது ரட்சிப்பு. இது 3 ஒன்னு சேரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பசி அடங்குகிறது. ஹல்லேலூயா. என்ன ஆகணுங்க? உங்க வாழ்க்கையில பசி அடங்கணும். பசி அடங்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். கொடுத்ததை நீங்க என்ன செய்யணும்? கடிச்சு சாப்பிட்டா வயிறு நிரம்பும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வேத புத்தகத்துல இருந்து அதுல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரையில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களையும் மற்ற காரியங்களையும் உங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நான் 1ஆம் தேதியிலிருந்து பேசிட்டு வரனே, ஜனவரி 1ல இருந்து அது மாதிரி ஒரு அற்புத கோளை கண்டுபிடிச்சு அல்லது சில அற்புத கோள்களை கண்டுபிடிச்சு அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. அதை உங்க விசுவாசத்தோடு சேர்த்துருங்க. விசுவாசத்தோடு சேர்த்துட்டா அதை நீங்க அதோடு என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குது உங்க கண்ணுக்கு தெரியாம ரட்சிப்பும் ஒட்டிட்டு இருக்கு. இது 2 வந்துருச்சுன்னா 3வது இன்னொரு பீஸ் வந்தே தீரும். அந்த பீஸ் தான் ரட்சிப்பு. இந்த 3 இணையும் போது உங்களுடைய பசி அடங்கிவிடும். அதாவது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டமும் மாறி போய்விடும். ஹல்லேலூயா. ஏன் கடன் வாங்குறோம் அப்படின்னா
பசி அடங்கல, தேவை இருக்குது, கடன் வாங்குகிறோம். ஆனா பசி அடங்கறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? வெளியில போய் கடனை வாங்கி அந்த கடன் பெருகி அதனால உபத்திரவம் பெருகி அதனால போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்து அதை காட்டிலும் நாம என்ன செய்யலாம் அப்படின்னா பொறுமையோட கூட சாண்ட்விச் தயாரிக்கிறதுக்கு சிலருக்கு என்ன இருக்குங்க, கஷ்டமா இருக்கும். இப்போ நான் சில சமயங்கள்ல ஊருக்கு, எங்க அம்மா ஊருக்கு போனாங்கன்னா, ரொம்ப காலம் முன்னாடி ஊருக்கு போனாங்க அப்படின்னா அப்போ சாப்பாடு இருக்காதே, சாப்பாட்டுக்காக என்ன செய்ய வேண்டியது இருக்குங்க, ஒன்று நான் சமைக்கணும், இல்லையா யார் வீட்டுக்காவது போகணும். சரிப்போ அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டுருவோன்னு ஃபாஸ்டிங் போட்டுறது. அப்போ ஃபாஸ்டிங் போட்டோன்னா என்னதான் நடக்குங்க, பட்டினி தான் கிடக்கணும். அப்போ அது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பசி எடுக்குது, பிரச்சனை வைத்த வாட்டுது, வாழ்க்கையை வாட்டுது, சூழ்நிலையை வாட்டுது. அப்போ அந்த பிரச்சனையினால நாம போய் இன்னொருத்தர் இடத்துல போய் நாம நிற்க கூடாது. நீங்க நிற்க வேண்டிய இடமே என்னன்னா அந்த பூரண சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பூரண சுவிசேஷமாகிய பைபிளை எடுத்து அதுல இருக்கிற வசனங்களை எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற வசனத்தை எடுத்துக்கிட்டு அதோட நீங்க உங்க விசுவாசத்தை சேர்த்து அதோட நீங்க என்ன செய்தரணுங்க, அடுத்தது ரட்சிப்பாகிய ஆண்டவர் கொடுக்க அந்த செழிப்புங்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்க உட்கொள்ள 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 உங்க வாழ்க்கையில பலன் தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப தேவ பலன் வர 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 உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யாருக்கு அற்புதம் நடக்கும்? தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு. யாருக்கு அற்புதம் நடக்குங்க? தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு. தேவ பலன் எப்படி கிடைக்கும்? விசுவாசத்தினால் கிடைக்கும். சரி, அந்த விசுவாசத்தினால் தேவபலன் உண்டாகிறது. சரி, அந்த விசுவாசம் எங்கிருந்து வரும் அப்படின்னா அந்த பூரண சுவிசேஷமாகிய அந்த ரட்சிப்புக்கேற்ற அந்த விசுவாசத்தை உண்டாக்குகிற ரட்சிப்புக்கேற்ற வசனங்களை நீங்க தியானிக்கத்தான் உங்க வாழ்க்கையில அந்த தேவபலன் கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அப்போ ரட்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விடுதலை, பாதுகாப்பு, சுகம், உங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கினதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அது ஆத்தும ரட்சிப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நீங்க பெற்றுக்கொண்டது ஆத்தும ரட்சிப்பு. அனுதினமும் உங்களுக்கு ரட்சிப்பு வேணும். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர்ஸ் திட்டக்கூடாதுங்கிறதுக்குன்னே ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ண தெரியாது, ஆண்டவரை தெரியாது. போய் போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு கோயிலாக உளுந்து கும்பிட்டுட்டு தலையில் கொட்டு போட்டுக்கிட்டு அப்படி போய் ஒவ்வொன்றா போவேன். ஒவ்வொரு முக்காம் அப்படியே போய் சேர்றதுக்குள்ள 4 கோயில் வரும். அப்போ அத்தனையும் முடிச்சுவிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது. அப்படி போனாலும் அங்கே சில சமயங்களில் திட்டு வாங்க வேண்டியதாக தான் இருக்கும். அப்போ என்னன்னா நம்ம வாழ்க்கை, நம்ம சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயமானாலும் சரி, நம்ம என்ன செய்யறோம், அனுதின வாழ்க்கைக்கு நமக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல திட்டு வாங்கக்கூடாது, அடி வாங்கக்கூடாதுங்கிறது முதற்கொண்டு, நீங்க ஆபீஸ்ல தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது முதற்கொண்டு, வீட்டுல எந்த காரியங்கள்லையும் வெற்றியா எல்லா தேவையும் சந்திக்கப்படணுங்கிறதுல முதற்கொண்டு எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அதற்கு உங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. அதற்கு உங்களுக்கு கேள்வி தேவைப்படுகிறது. அதுக்கு உங்களுக்கு வசனம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஃபோக்கஸே என்னன்னா வசனம். வசனம் இருந்தாலொழிய உங்கள் வாழ்க்கையின் விசனங்கள் மாற முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வசனம் இருந்தாலொழிய உங்க வாழ்க்கையில விசனங்கள் மாற முடியாது. சரி, சுகம் பெறுவதற்கான விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5-8 வரை வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5-8 வரை. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பாருங்க, பிலிப்பு என்ன பண்ணா, பிரசங்கித்தான் ஜனங்களுக்கு. அப்புறம் என்ன நடந்தது? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். நல்ல கவனிங்க, அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க. நான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தைகளை சொல்றேன், ரவுண்ட் பண்ற வார்த்தைகளை வாசிங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பாருங்க, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பாருங்க, சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அதை ரவுண்ட் பண்ணுங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அவர்களை விட்டு புறப்பட்டது. அசுத்த ஆவிகளை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்ப இங்க என்ன நடக்குது? அப்பொழுது பிலிப்புங்கிறவன் சமாரியாங்கிற ஊருக்கு போறான். அங்க போய் அவன் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். யாரை குறிச்சு பிரசங்கித்தான்? யாரை குறிச்சு பிரசங்கித்தான்? கிறிஸ்துவை குறிச்சு என்ன பிரசங்கிச்சிருப்பான் பாருங்க. பின்னாடி வசனத்துல வாசிங்க. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா என்னன்னா, அதிசயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி என்ன வருதுன்னு பாருங்க. அங்க அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போனது. அநேகர் குணமாக்கப்பட்டார்கள். அப்போ பிலிப்பு எதை குறித்து பிரசங்கித்தான்னா, இயேசு அதிசயங்களை செய்கிறவர்ங்கிறத குறித்து பிரசங்கித்தான். இயேசுவுக்கு முன்பாக பாதாளம் நடுங்கும், அசுத்த ஆவிகள் விலகி ஓடும்னு சொல்லி விடுதலையை குறித்து பிரசங்கித்தான். அடுத்தது அவன் என்ன செய்தாங்க? சுகத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்போ 5 அப்பம் 2 மீன் பெருகினதை போல அதிசயங்களை இயேசுவால் செய்ய முடியும். உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க முடியும். திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினதை போல உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும்ங்கிறத குறித்து அவன் பிரசங்கித்தான். அடுத்தது அவன் என்ன செய்தான்? அவன் அசுத்த ஆவிகளில் இருந்து இயேசு விடுதலையாக்குகிறவர்ங்கிறத குறித்து அவன் பிரசங்கித்தான். உங்க மனக்குழப்பங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிறது, பின்னாடி இருந்து இயங்கக்கூடியது ஒரு அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவிகளுக்கு மேலாக இயேசு அதிகாரம் எடுக்கிறார். உன் குடும்பத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் இருக்கிறது, உன் வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை இயேசு விரட்டுவார் என்பதை குறித்து அவன் பிரசங்கித்தான். அடுத்தது, இயேசு குணமாக்குகிறவர். பிறவியிலேயே பலவீனங்கள் இருந்தால் கூட செத்தவனையே உயிரோடு கூட எழுப்பின அந்த இயேசு கிறிஸ்து, அவர் என்ன செய்வார்? அவர் சுகமாக்குவார்ங்கிறத குறித்து பிரசங்கித்தான். இத கேட்டதும் அந்த ஜனங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டதும் அவங்களோட விசுவாசம் அப்படியே குப்புன்னு அது எழுந்திருக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் விசுவாசிக்கும் போது அநேக சப்பானிகள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். கையை தட்டுவோமா? அநேக முடவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். அநேகர் குணமாக ஆரம்பித்தார்கள். அநேக அசுத்த ஆவிகளும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினது. ஹல்லேலூயா! அசுத்த ஆவிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினது. இன்னைக்கே உங்க கண்ணுக்கு தெரியாத சில ஆவிகள் இப்போ ஓடிட்டு இருக்குது. உங்க வாழ்க்கையை விட்டு சில அந்தகார ஆவிகள் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. விட முடியாத பழக்கங்களின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ சுவிசேஷத்தை கேட்ட போது அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். பிலிப்பு பிரசங்கம் பண்ணப்போ அதை கேட்ட ஜனங்களுக்கு அற்புதங்களின் மேல் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா! அப்போ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்கும் போது சுகம், அற்புதம், விடுதலை இதெல்லாம் உங்களை தொடர்ந்தே ஆக வேண்டும். ஒரு ஆள் ஆண்டவர் வசனத்தை கேட்டு விசுவாசிச்சுட்டா அவங்களுக்கு சுகம் நிச்சயம். இன்னைக்கு நீங்க சுகத்தை குறித்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு சுகம் நிச்சயம். ஹல்லேலூயா! பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். விடுதலை நிச்சயம், சுகம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம், அதிசயம் நிச்சயம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்களேன், சில சத்தியங்கள் அப்படியே உங்களை உணர்ச்சி வசப்படுற மாதிரி அப்படி பேசி அதுல ஒரு மாற்றம் இருக்காது. ஆனா சில டீச்சிங், ஃபெய்த்தை குறிச்ச இந்த டீச்சிங் என்ன செய்யணும்? சும்மா சாதாரணமா நீங்க கேட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்க விசுவாசம், அந்த வசனத்தை கேள்வியினால உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க அற்புதங்களை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா! பக்கத்துல பார்த்து சொல்ல, இன்னைக்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் சுகமடைய போகிறீர்கள்.
ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. சரி, இப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது சுகம், அற்புதம், விடுதலை இது எல்லாமே கண்டிப்பா பின்தொடர்ந்து தான் ஆகும். சரீர சுகம், ஆத்தும ரட்சிப்பு இது ரெண்டுமே சுவிசேஷத்தினுடைய இரண்டு பகுதிகள். அப்போ புதுசா வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா என்ன நடக்குங்க? ஆத்தும ரட்சிப்பு நிச்சயமாய் உண்டாகும். அதே போல புதிதாய் வந்திருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே வந்திருக்கிறவங்களுக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் இன்றைக்கு கிடைக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் அதிசயங்களை நீங்கள் கண்டே தீருவீர்கள். உங்களுக்கு விரோதமான எகிப்தின் வாதைகள் எல்லாம் விலக போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிலருக்கு பல வருஷமாய் இருக்கக்கூடிய சில வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு சுகமாக போகிறது. பல வருஷமாய் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் விலகி போக போகிறது. கர்த்தர் பெரிய அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நல்ல வல்லமையா ஊழியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுல கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கார் அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கிருச்சு. உள்ள கால், ரெண்டு காலும் உடஞ்சு போயிருச்சு. கால் உடஞ்சு ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அங்கே அட்மிட் பண்ணது டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் காலை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா கால் எடுக்கலை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது உங்களுக்கு மரணத்தையே கொண்டு வந்துடும், மேலே மேலே அழுகிட்டே போகும், இந்த கால் இனிமே பிரயோஜனப்படாது, இதை நீங்கள் வெட்டி எடுத்தே ஆகணும், அதனால் ஆப்ரேஷன் பண்ணி அதை நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் அவர் ஊழியக்காரராச்சே, ஊழியக்காரர் டாக்டர் வார்த்தையை நம்புவாரா? அவர் என்ன செய்தார்? அவரே ஒரு வல்லமையான ஊழியக்காரர். அவர் என்ன செய்தாரு? உடனே ஆண்டவர்கிட்ட அற்புத கோலை வாங்கினார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏராளமா பைபிள் ஃபுல்லா சுகமளிக்கிற வசனத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க, அற்புத அடையாளங்களை நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், யாக்கோபின் புத்தகத்திலிருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். 5ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5, 14, 15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைக்க கடவன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறாருங்க? சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் செய்ய கடவர்கள். அப்படி ஜெபம் செய்யும் போது என்ன ஆகும்? அவன் சுகமடைவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிச்சதும் அவர் என்ன பண்ணாரு? உடனே அவர் வேற ஒரு ஊழியக்காரர், நல்ல வல்லமையா ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரரையும் அவரோட மனைவியையும் வர சொன்னாரு. வந்து அவங்க இவர் மேல எண்ணெயை வச்சு அபிஷேகம் பண்ணி எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனேயே அவருடைய காலில் இருந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் கூட ஆரம்பித்தது. உடனே எழுந்து அவர் நடக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இன்னும் பல ஆண்டுகள் அவர் ஆண்டவருக்காக வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் அந்த ஊழியக்காரருக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னா, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அந்த பூரண சுவிசேஷமாகிய அந்த வசனத்தை அவர் விசுவாசித்தார். தான் பிரசங்கிக்க அந்த வசனத்தையே அவர் விசுவாசித்தார். அதை விசுவாசித்து ஒரு சின்ன குழந்தைய போல ஒரு ஊழியக்காரரை வர சொல்லி, நானே பெரிய ஊழியக்காரரு, நான் போய் இன்னொருத்தரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா அது எனக்கு கேவலம் அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணாருங்க? உடனே வேறொரு ஊழியக்காரரை வரவழைச்சு அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, அங்க ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. ஒரு முறை நாங்க அப்படித்தான், நான் ஒரு விசுவாசியா இருந்த காலத்துல எங்க பாஸ்டருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இதில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த பஸ்ஸில் நிறைய பேருக்கு அடிபட்டு எல்லாருக்கும் மேஜரான ப்ராப்ளம்ஸ். 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. அப்படி எந்த இடத்துல நடந்ததுன்னா, அந்த கோயம்புத்தூர் போகிற வழியில் ரைட் சைடில் அந்த பக்கம் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி பஸ்ஸில் இருந்தவங்க நிறைய பேருக்கு அடிபட்டு 3 பேரை நம்ம செத்தும் போயிட்டாங்க.
கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க. அட்மிட் பண்ணதும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை நீங்க செய்தே ஆகணும். அவருக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பொய்யாகவே முடியாது. அவருடைய ஊழியத்தை குறித்து, அவரை குறித்து நீங்க சொன்ன வாக்கு தத்தங்கள் கண்டிப்பா அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறதுக்கு முன்னாடி அவருக்கு மரணம் வரவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லா மரண ஆவிகள் எல்லாத்தையும் கட்டி அதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அவர் ரொம்ப சீக்கிரம் அட்மிட் ஆனவங்களையே இவருக்கு விலா எலும்பே உடஞ்சிருச்சு. விலா எலும்பு உடஞ்சி உள்ள அந்த பேங்க்ரியாஸ்னு சொல்லக்கூடிய பித்தப்பை, பேங்க்ரியாஸ் கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சு போய் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த விலா எலும்பெல்லாம் இது பண்ணி கூடி வந்து சரியாயிடுச்சு. அப்புறம் அவருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அவர் மேல தலையில கை வச்சு ஜெபிக்க சொல்லி கேட்டார். அப்போ ஜெபம் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பேங்க்ரியாஸ்ல இருந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் அற்புதமாய் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் உங்கள் மூப்பரை அழைக்க கடவன், அவன் வந்து உங்கள் மீது எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். அப்போ அவன் பாவம் செய்தவனானால், பாவத்தினால வியாதி வந்திருந்தா கூட அந்த பாவம் மன்னிக்கப்படும், அதோடு கூட அவன் சுகமடைவான். ஹல்லேலூயா. வசனத்தை கேள்விப்பட்டு வசனத்தை விசுவாசிக்கும் போது, வசனத்தின்படி நீங்க செய்யும் போது உடனடியாய் ஒரு அற்புதம் நடந்தே தீரும். ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன நினைப்போம், வசனத்துல எழுதி இருக்குது, ஆனா நாம போய் தொட்டு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நாம நினைச்சோம்னா அங்க அற்புதம் நடக்க முடியாது. முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வையுங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்களை பல ஸ்டெப் அவர் இழுத்து கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. செங்கடலை பார்த்து ஜனங்கள்லாம் அப்படியே தான் நின்னாங்க. ஐயோ, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை வந்துட்டு இருக்குதே அப்படின்னு மலைச்சு போய் நின்னாங்க. ஆனா மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, கோலை நீட்டு செங்கடல் இரண்டாக பிரியும். ஹல்லேலூயா. அவர் கோலை நீட்டுறதுக்கு மட்டும் இது வெறும் குச்சி, நான் ஆடு மேய்க்க பயன்படுத்தின குச்சி, இந்த குச்சியை நீட்டி இவ்வளோ பெரிய கடல் அது ரெண்டா பிளக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னா அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலின் வழியாக அதிசய பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவையெல்லாம் என்ன அப்படின்னா விசுவாச செய்கை வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அத வாயினால அறிக்கை பண்றது மட்டும் இல்ல, விசுவாசம் பெருகுகிற போது அவசரப்பட்டு முன்னாடியே செய்யறது இல்ல, விசுவாசம் பெருகும் போது ஒரு ஃபோர்ஸ் பண்ணும், இதை செய் ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ் வரும்போது நீங்க அதை செய்தீங்கன்னா அங்கே கர்த்தருடைய வல்லமையான புயம் எழும்பி அங்கே ஒரு மிகப்பெரிய பராக்கிரமம் நடந்தே தீரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ற வரையிலும் உங்க விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எடுத்தங்க தென் பண்ணாதீங்க. ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ற வரையிலும் நீங்க காத்திருங்க. அப்படியே ஒரு வெடித்து கிளம்புகிற ஒரு ஃபோர்ஸ் வரும்போது நீங்க அதை செய்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்துவிடும். ஹல்லேலூயா. இதையே தியானம் பண்ணவங்க, அப்படின்னா தியானம்னா என்னதுங்க, நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. பேசிக்கிட்டே இருந்தவங்க கொஞ்சம் தைரியமா கை தூக்குங்க பார்க்கலாம். தைரியமா, பொய் சொல்லக்கூடாது, தைரியமா. சரி, நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க மட்டும் இல்ல, நாம எல்லாம், நானும் சேர்த்து தான், நாம எல்லாம் என்ன செய்யணும்னா இந்த 40 நாள்ல ஏற்கனவே 7 நாள் ஓடிடுச்சு. 33 நாள் வாயை திறந்து நெகட்டிவ் பேசாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? வாயை திறந்து நெகட்டிவ் பேசக்கூடாது. வாயை திறந்து சூழ்நிலையை பேசக்கூடாது. வாயை திறந்து பணம் இல்லைன்னு பேசக்கூடாது. வாயை திறந்து சண்டை பிரச்சனை போராட்டம்னு பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் நீங்க மூடிடுங்க, வாயை மூடிடுங்க, காதையும் சேர்த்து மூடுங்க. உங்க வாயை பிடுங்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வரும். அதனால என்ன செய்யணும்? காதையும் சேர்த்து நீங்க மூடிடுங்க. காதையும் வாயையும் மூடிட்டு நீங்க அப்படியே ஒரு மனக்கண்ணில் பார்த்து அந்த காது, ஆவிக்குரிய காதுனால, ஆவிக்குரிய கண்ணுனால, ஆவிக்குரிய வாயினால தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான். அப்படின்னா பரலோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு கடந்து போனான். நீங்க உலகத்துக்கு காதை மூடுங்க, உலகத்துக்கு கண்ணை மூடுங்க, உலகத்துக்கு வாயை மூடுங்க, உலகத்துக்கு
காலை மூடுங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு நீங்க ஆண்டவரோடு ஒரு கன உலகத்துல சஞ்சரிச்சு அவர் வார்த்தையை கேளுங்க, அவர் வார்த்தையை சொல்லுங்க, அவருடைய வார்த்தையவே நீங்க கேட்டு பேசிக்கிட்டே இருங்க. அப்ப காணப்படாத அந்த பரலோக ஆசீர்வாத உலகத்திற்குள் நீங்கள் பிரவேசித்து சுகமாய் தங்கி இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வான்? அவருக்குள்ள ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் ஓட போகிறேன், அவருக்குள்ள ஓடி போய் சுகமாய் தங்கி இருக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இந்த 40 நாட்கள் நீங்கள் வைராக்கியமாய் இதை செய்கிற போது உங்க வாழ்க்கையில நீங்க காணக்கூடாத அற்புதங்களை பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில 40 நாள் முடிவுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்துல வளர்ந்து பெருகி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் நீங்க மோசே கோலை நீட்டுனா அற்புதம் நடந்துச்சு பாருங்க. நீட்டுனா அற்புதம், அடிச்சா அற்புதம், போட்டா அற்புதம். அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி பயன்படுத்தினாலும் அற்புதங்களின் மேல் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாச அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. அவிசுவாசமே என்னை விட்டு விலகி போ, சந்தேகமே என்னை விட்டு விலகி போ. நான் சமாதானமாய் இருப்பேன், நான் சந்தோஷமாய் இருப்பேன், நான் சுகமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் செழிப்பாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, செழிப்பான கோசேனுக்குள் நீங்கள் நுழைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. கோசேன் கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது. அப்படிப்பட்ட கோசேனுக்குள் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில கோசேனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், கண்ணீர் விட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ உனக்குள் ஏன் தியங்குகிறாய்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் இப்ப விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் சுகத்தை கட்டளையிட போகிறார். இன்னைக்கு சுகத்தை குறித்து நீங்க கேட்டிருக்கிறீங்க. சுகத்தை குறித்து பாருங்க. பவுலும் பர்னபாவும் ஜெபித்த போது கால் வழங்காம இருந்த, பிறவியிலேயே சப்பானியா இருந்த மனுஷன் எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. அதே போல பிலிப்பு அவன் பிரசங்கம் பண்ணின போது என்ன நடந்ததுங்க? அங்க அற்புதங்கள், அசுத்த ஆவிகள் ஓடிச்சு, சுகம் உண்டாச்சு. அப்போ இன்றைக்கு சுகம் எப்படி வருகிறதுங்கிறத குறித்து நீங்க கேட்டிருக்கிறீங்க. சுகமளிக்கும் விசுவாசத்தை குறித்து கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு யாருமே சுகவீனமாய் போக போவது இல்லை. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறேன், சந்தேகத்தை கடிந்து கொள்ளுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், விசுவாச அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம், கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம், கர்த்தர் கிரியை செய்கிற விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. கேள்வியினால் நான் விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன். இப்பொழுது தேவனால் எல்லாம் கூடும். இப்பொழுது தேவனால் எல்லாம் கூடும். அசுத்த ஆவிகள் விலக முடியும். பிரச்சனைகள் விலக முடியும். போராட்டங்கள் விலக முடியும். கண்ணீர்கள் விலக முடியும். கடன்கள் விலக முடியும். வியாதிகள் சுகமாக முடியும். கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறது. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. தேவ தூதர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரிடத்துல உங்களுடைய காரியத்தை நீங்க சொல்லுங்க. சுகம் வேணுங்கிறவங்க சுகத்தை குறித்து சொல்லுங்க. வேறு ஆசீர்வாதங்கள் வேணுங்கிறவங்க அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுங்க. தேவ தூதர்கள் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை நான் ரிலீஸ் பண்றேன். ஏஞ்சல்ஸ் இப்பொழுது இறங்குவார்களாக. தேவ தூதர்கள் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வார்களாக. தேவ தூதர்களுடைய பணிவிடை உண்டாவதாக.
Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரிடத்துல உங்களுக்கு தேவையான அற்புதத்தை கேளுங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எல்லா சுகவீனமாய் இருக்கிறவர்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. சரீரத்துல பலகீனம் இருக்கு, சுகவீனம் இருக்குங்கிறவங்க முன்னாடி வாங்க. பிடிக்கிறதுக்கு யாராவது பின்னாடி வந்துருங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. மகிமை உமக்கு, எங்கள் கைகளை உயர்த்தி உமையென்று இருக்கும் பாத்திரம். மகிமை உமக்கு, எங்கள் கைகளை உயர்த்தி உமையென்றும் ஆராதிப்போம். You are great, you're a miracle so great. There is no one else like you. There is no one else like you. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. மகிமை உமக்கு, துதிக்கு பாத்திரம். மகிமை உமக்கு, எங்கள் கைகளை உயர்த்தி உமையென்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல இயேசுவின் நாமத்தினாலே கனவுகள்ல வருகிற எல்லா விதமான கெட்ட கனவுகள், பிசாசு கனவுல வருகிற சர்ப்பத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். விலகுவதாக. மனிதர்களால் வருகிற போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விரோதமாய் பேசப்படுகிற பேச்சுக்கள், ஜெபிக்கப்படுகிற ஜெபங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம். அதுக்கு பின்னாடி இருந்து இயங்குகிற ஆவிகளை சபித்து அப்புறப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கை கோர்த்து ஜெபிப்போமா? இந்த 40 நாள்ல ஆண்டவர் 40 புதிய ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 40 நாட்களில் 40 புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு கடந்து வருவார்களாக. அதுக்கு விரோதமான எல்லா
தடைகளையும் சத்துருவின் கிரியைகளையும் அழிக்கிறோம் ஆண்டவரே. போராடுகிற வல்லமைகள் எல்லாம் விலகுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதாக. அற்புதங்கள் நடைபெறுவதாக. அற்புதங்கள் நடைபெறுவதாக. செழிப்பின் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சபையில் நான் செழிப்பை கட்டவிழ்கிறேன். நான் செழிப்பாயிருப்பேன். சபை செழிப்பாயிருக்கும். நாங்கள் ஏராளமாய் கர்த்தருக்கென்று கொடுப்போம். நாங்கள் கொடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக எழும்புவோம். தசமபாகங்களையோ காணிக்கைகளையோ பொருத்தனைகளையோ ஏராளமாக கர்த்தருக்கென்று செலுத்துவோம். கர்த்தர் எங்களை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த இடங்களில் நடத்துவார். கையை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு செழிப்பின் அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இப்பொழுது ஒரு செழிப்பின் அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளின் மேல் கட்டவிழ்கிறேன். Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சில பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு சில கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து மூடட்டும். ஆசீர்வதியும். ஆமென்.